பரதனை இப்படி சொன்னாள். அப்ப பரதன் காட்டாள், ஹனுமாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு வச்சாள். சீதை காட்டா போல குரங்காச்சே சுக்ரீவாதிகள்லாம், என் பிரபு மனுஷனாச்சே, வானராணாம் நராணாஞ்ச கதமாசீத் சமாகமா, குரங்குக்கும் மனுஷாளுக்கும் எப்படி ஸ்நேகம் ஏற்பட்டதுன்னு சீதை காட்டா போல காட்டாள். பரதனும் ஒரு குடும்பத்துல பேசுற பேச்சு முழுக்க ஒரே விதமா இருக்கும், ஒரே அபிப்பிராயமா இருக்கும். ஆமா, அம்மா சமைக்க வச்சா எந்த வாசனை இருக்குமோ அந்த வாசனை புண்ணியம் வச்சாலும் இருக்கும்னு, அது அப்படியே இருக்கும். அது அந்த குடும்பம். ஆமா, அந்த அம்மா உப்பு போட மறக்கிறவளா இருந்தா இவ புளி போடவே மறந்து விடுவல்னு, அது அப்படி ஆயிடும். அதனால அந்தந்த குடும்பத்துக்கு பேச்சு கீச்சு இதெல்லாம் ஒரே ரீதியாத்தான் இருக்கும். ஆகினால அதே சீத்தை என்ன காட்டாளோ அதை பரதன் கேட்கிறாள். உடனே ஹனுமார் ஆச்சரியமா சொல்றாள், ராமச்சரித்திரத்தை திரும்ப சொல்றாள். இதான் பட்டாபிஷேக தினத்துல ஒரு பெரிய பாக்கியம். கடைசி நாளைக்கு வரவாளுக்கு முதல்ல இருந்து ராமாயணம் கேட்ட புண்ணியம் கூட கிடைக்கிறதுன்னு. இதை ராமாயணம் சொல்றவர் கெட்டிக்காரத்தனமா இருந்து முதல் நாள்ல சொல்லிவிடக்கூடாதுன்னு. இது ராமாயணம் ஆரம்பிக்கிறேங்க சொன்னா எல்லாரும் பரப்பு கடைசி நாள் வரையன்னு கூடுவா. அவரும் பட்டாபிஷேகத்தனைக்கு சொல்லணும்னு இதே முன்னாடி போகணும்னு சொன்னா கடைசி நாள் வரைங்கிறா. அப்புறம் இவரும் ஸ்பீக்கரும் எல்லாம் இருக்கணும்னு கடைசியில் அதை ஜாக்கிரதையா எடுத்து வச்சுட்டும் போகணும். இவர் அப்படி ஆயிடும். சாந்தமா கேட்கணும், பலஸ்ருதி கேட்காம ஆத்துக்கு போட்டுக்கூடாது. நம்ம பெரிய கச்சேரியில 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து நம்ம பாலசுப்ரமணியர் வாழ போலத்தவா கச்சேரி பண்ற போது மங்களம் கேட்காம வந்துருந்து போடுவோன்னே, நம்ம மங்களத்தை கேட்டுட்டு போகணும். அப்படி அது மாதிரி பலஸ்ருதி கேட்டுட்டு போகணும்.